வறுமையான குடும்பத்துல பிறந்து படிப்பறிவு இல்லாம கூலி வேலையை பார்த்துட்டு வந்த வடிவேலு ஒரு காலகட்டத்துல கோடிக்கணக்கான பணத்துல சம்பாரிச்சு வந்தாருன்னா அதுக்கு மிக முக்கியமான நடிகர் ராஜகிரண் அவர்கள். அந்த காலகட்டத்துல நடிகர் ராஜகிரண் ரசிகர் மன்ற தலைவர் இளங்கோவன் திருமணத்திற்காக மதுரைக்கு சென்ற ராஜகிரண் திருமணம் முடிஞ்சு ஓய்வு எடுக்கிறதுக்காக அறைக்க போறாரு. ராஜகிரனுக்கு உதவியா இளங்கோவன் வடிவேலு அனுப்பி வைக்கிறாரு. ராஜகிரனுக்கு நைட்டு தான் ட்ரெயின் இருந்தனால அந்த நேரத்துல வடிவேலு தன்னோட நகைச்சுவையும் விளையாட்டுத்தனத்தையும் காட்டி ராஜகிரனை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறாரு வடிவேலு. ராஜகிரண் திரும்பி வர வரைக்கும் வடிவேலு சினிமா வாய்ப்பு கேட்கலையா. ஆனா சென்னைக்கு வந்த பிறகு ராஜகிரண் ராசா மனசுக்கு படத்துல ஒரு காமெடி சீன் இருக்கு, நடிக்க வரியான்னு கேட்கிறாரு. அந்த படத்துல வடிவேலு சிறப்பா நடிக்க அந்த படமும் ஹிட் அடிக்குது. ராஜகிரண் செய்த உதவியும் அதுக்கப்புறமா கேப்டன் செய்த உதவியும் தமிழ் சினிமாவில் வைகை புயல் வடிவேலுன்னு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறாரு வடிவேலு. காதல் சுகுமார் காதல் படத்துல நடிக்க வரும்போது ஒரு சாயல்ல வைகை புயல் வடிவேலு மாதிரி இருப்பாரு. ஒரு கம்பெனி வடிவேலு மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க, இவரும் நடிச்சு கொடுத்திருக்காரு. அந்த படமும் நல்லா ஓடி இருக்கு. இத பார்த்த வடிவேலு சுகுமார அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மருத்துவமனையில் இருந்த வடிவேல பாக்குறதுக்காக பூங்கத்தோட போயிருக்காரு சுகுமார். அங்க வடிவேலு என்ன மாதிரி நடிப்பியாமே, எல்லா கம்பெனிலும் சொல்லி இருக்கியாமே, என் பேரை சொல்லி பட வாய்ப்பெல்லாம் கேட்கறியாமே என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சுகுமார், அண்ணே இல்ல அண்ணே, ஏதோ ஒரு படத்துல செஞ்சுட்டேன், என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக தான் பண்ண, வேற வழி இல்லண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி உங்களை மாதிரி நடிக்க மாட்டேன்னு கையெடுத்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ யாரும் பின்னாடி இருந்து இவரை அடிச்சிருக்காங்க. தடுமாறி கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் அடிச்சிருக்காங்க. அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து வந்திருக்காரு சுகுமார். ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இதை நான் எங்க வேணாலும் நிரூபிக்க நான் தயார்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது மீசை ராஜேந்திரன். இவரை நடிகரா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் கேப்டனோட தீவிர ரசிகன். கேப்டன் கட்சியில தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கட்சியில தீவிர தொண்டனா ஒரு முக்கிய பிரமுகரா இருக்காரு. ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, வடிவேலோட நடிக்க என்னை தேர்ந்தெடுத்திருந்தாங்க, நான் இதை கேப்டன் கிட்ட சொல்லும் போது நீங்க கண்டிப்பா வடிவேலோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அரசியல் வேற சினிமா வேறன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. மறுநாள் நடிக்க போகும்போது எனக்கு பதிலா வேற ஒரு நடிகர் நடிச்சிட்டு இருந்தாரு. இத பத்தி இயக்குனர்கிட்ட நான் கேட்கும் போது நீங்க விஜயகாந்தோட ஆளுன்றதுனால வடிவேலு உங்களோட நடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு, அதனாலதான் வேற ஒரு ஆளை வச்சு நான் படம் எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வேற படத்துல பாத்துக்கலாம்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. கேப்டனோட விசுவாசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தி என்னை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காரு. தனுஷோட நடிப்புல 2002 வெளியான மிகப்பெரிய வெற்றி படமா இருந்ததுதான் படிக்காதவன். விவேக்கு பதிலா ஃபர்ஸ்ட்ல வடிவேலு தான் நடிச்சிட்டு இருந்தாராம். ஆனா ஒரு நாள் படப்பிடிப்புல முக்கியமான காமெடி சீன் வந்ததுல பல டேக் எடுத்தாராம். ஏன்னா சம்பளத்தோட கால் சீட்டையும் அதிகப்படுத்திட்டு இருந்தாராம். இப்படி பண்றத பார்த்துட்டு சுராஜ் கோவப்பட்டு பக்கத்துல இருந்த தனுஷும், இயக்குனர் ஏன் இவ்வளவு கோவப்படுறவங்களுக்கு வச்சுக்கிறீங்க, ஒழுங்கா நடிக்கலாம்லன்னு வடிவேலு அண்ணன்னு சொல்லியிருந்தாரு. தனுஷ முறைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டாராம். மேலும் சமரச ரெட்டியோட சுமனோட காலை அமுக்குற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருந்தாங்க. நான் எவ்வளவு பெரிய காமெடி நடிகை, என்ன போய் ஒரு வில்லனோட காலை அமுக்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுக்கிறீங்களே, என்னோட ரசிகர்கள் என்ன நினைப்பாங்கன்னு அங்கிருந்து வெளியே போயிட்டாராம். அதுக்கப்புறமா தான் விவேக்க நடிக்க வச்சாங்களாம். லொல்லு சபா காமெடி நாயகன் சுவாமிநாதனை 1985 இருந்து தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2000 காலகட்டத்தில் விஜய் டிவி ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் பிரபலமானாரு. ஒரு பேட்டியில இவரும் சொல்லியிருக்காரு, 1790 காலத்துல நடிகர் ராஜகிரண் அலுவலகத்துக்கு அடிக்கடி நான் போவேன். அப்போது ஆபீஸ் பாயா இருந்தவர் தான் வடிவேலு. அப்போ என்ன அடிக்கடி சினிமா வாய்ப்பு இருந்தா ஏதாவது சொல்லுங்களேன்னு என்ன கேட்டுட்டே இருப்பாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறமா வடிவேலோட வளர்ச்சி அசுரத்தனமா இருந்துச்சு. வடிவேலோட நான் 6 படம் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு படத்துல என்ன அவர் ரொம்பவும் அசிங்கப்படுத்திட்டாரு. என்னோட நடிப்புல பிழை இருக்குன்னு எல்லாரும் முன்னாடியே என்ன சுட்டி காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்கிட்ட சினிமா வாய்ப்பை கேட்டுட்டு இருந்த வடிவேலு இப்ப என்னையே அசிங்கப்படுத்துறாருன்னு ரொம்பவும் மன உடைஞ்சு பேசியிருக்காரு. என்னதான் சினிமால நம்மள சிரிக்க வச்சாலும் சில விஷயங்கள் நம்மளோட வடிவேல் இருந்து இதை நம்ம எதிர்பார்க்காத விஷயமா தான் இருக்கு.